மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், இது ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல விஷயத்தில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வேட்டிக்கு விருது நாகராஜனுக்கு இல்லை, ராமராஜுக்கு இல்லை. இந்த விருது அது மிகப்பெரிய தொழிலதிபர் KPR ராமசாமி அண்ணன் கையில் வாங்கினது அதோட பெரிய எனக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு டாட்டா ஒருத்தர் தான், ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி டாட்டா ஆறுனா KPR தான். என்னையோட இன்றைக்கி முன்னாடி உட்காந்துருக்க அத்தனை பேருமே விருது வாங்கியிருக்காங்க. விருது வாங்கின ரெட் ஆக்ஸ் தீபக்கு விருது வாங்குற ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. எப்போ ரெகுலராக வந்து பேண்ட் தான் போடுவார், இன்னைக்கு ஒட்டிக்கை கட்டி கூட வந்திருக்காரு. ஃப்ரீயாக சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க காலேஜ் கலக்கரம் பேசிட்டு பயங்கரமாக ஏகப்பட்ட அவார்டை பார்த்தோம். இது நாங்கள் வாங்கினதாக இருந்த அந்த அவார்டெல்லாம் பார்க்கும்போது அப்படி பெருமையாக இருந்தது, ஃப்ரீயாக பார்க்கும்போது. அப்புறம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலுமே வந்து நல்ல மருத்துவம் வந்து இன்றைக்கி சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூர் இருக்குது. அந்த 3 ஆளுக்கும் இன்றைக்கி KLCH ஜெம்மு 3மே நம்ம கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி 3 பேர் உட்காந்துருக்காங்க. இப்படி எல்லாம் இவ்வளோ பெரிய ஆளுமையில் ஒரு சாதாரண வேட்டிக்கு இவ்வளோ ஒரு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்து எனக்கு ஒரு விருதை கொடுத்துருக்குறீங்க. இது எல்லாம் இந்த விருது கிடைச்சதுக்கு இந்த பெருமை எல்லாமே ராமராஜுக்கு இல்லை. இந்த வேட்டியை 3 வேளை சாப்பிட முடியாமல் மேலே சட்டை இல்லாமல் இருந்த நெசவாளர்கள் கஷ்டப்பட்டு கொடுத்த இந்த நெசவு பொருளை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் டாட்டா கடையில் வாங்கி வைக்கலையும் வச்சுக்க, உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்காது. எந்த கடைக்கு ஜவுளி கடை போனாலுமே நான் வேட்டி ஆரம்பிக்கும்போது எந்த ஜவுளிகளும் வேட்டி இருக்காது. வேட்டி இருந்து எச்சரிக்கை வச்சு பாலிசி வேட்டியே இருக்குது. கதர் வேட்டி வேணால் சர்வதேச சங்கத்தான் போக முடியும். எந்த ஜவுளி கடையிலும் வேட்டி கிடையாது. வேட்டி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நெசவாளர்கள் 3 வேளை சாப்பிடாது இருக்கிறாங்க, மேலே சட்டை இருக்காது இருக்காங்க அப்படின்னு சிவாகிட்டையுமே செல்லிட்டையும் போய் சொன்னோன்னே, ஆனால் உங்களுக்கு இல்லாத ஒரு கவுண்ட் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி கடத்தில் போனீங்கன்னா எடுக்கணும் ராமராஜன் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாருமே சிவாவை பற்றி கோசாலையை சொல்கிறோம், நான் இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவர் வெற்றிக்கு மிகுந்த காரணம்னு சொல்லிடுறேன். நம்ம கொங்கு ரத்தத்தோடு பிறந்த விருந்தோம்பல் தான். இன்றைக்கி கார் இறங்கினார், நாங்களும் கடற்கடன் இங்கே மேடைக்கு வந்துட்டோம். அவரால் வர முடியல. ஏன்னா எல்லா தாய்மார்களையும் பார்த்து அக்கா நல்லா இருக்கீங்களா, மஞ்சள் போட்டிங்களா, கரு வெட்டியாச்சா, பிள்ளை காது ஊற்றிட்டிங்களா, வேத்தி எப்படி இருக்கா, இப்படி கேட்டுட்டு தான் வராது. அத்தனை பேர்த்தையும் உறவு பண்ணி கேட்கக்கூடிய அந்த பண்பு இன்றைக்கி விவசாயத்துக்கு எல்லோரும் சொல்லுவோம் ஒரு பழமொழி, அகலமாக உழுகிறத விட ஆழமாக உழுகாத பயிர் நல்லா வருங்க. அது விவசாயத்தில் மட்டும் இல்லை, தொழிலையும் அப்ளை பண்ணவர் சிவகணேஷ். எல்லாருக்கும் 100 பூரா கடை போட்டாங்க, ஆனால் ஒரே கடையை வச்சு, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய டர்னோவர் எனக்கு தெரியும், என்கிட்ட எவ்வளோ சார்ந்தாலும் அது தெரியும். ஒவ்வொருத்தரும் 5 கடை 6 கடை வச்சுருந்தா கூட ஒவ்வொரு கடையும் அதை விட அதிகமாக டர்னோவர் பண்ணக்கூடியது இருந்தாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இந்த சிவகணேஷ் இன்றைக்கி நமக்கெல்லாம் விருது கொடுத்து அவர் கௌரவிச்சிருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இல்லாமல் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை 2 விஷயத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணிக்கலான்ட்ருக்கேன். இன்றைக்கி சந்திரலேகா பேசினாங்க. இந்த மேடையில் சந்திரலேகா வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்சி தோட்டம் தான் நான் இருக்கப்போ, அவங்க தோட்டம் தான் நான் இருந்துருக்கேன். அவங்களுக்கு தெரிய வேண்டிய தெரியல, அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வேட்டி பெருமை பற்றி ஒரே நிமிஷம் சொல்லி நடந்துட்டு போயிருக்கேன். வேட்டி கட்டுன்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, வேட்டியிலேருந்து மாறி நம்ம ஜீன்ஸுக்கு போனங்காட்டி தான் அவங்களுக்கு வேலையே. நாங்கள் ஜீன்ஸ் போட்டால் போடாது இருக்க முடியாது,
ஆனால் நீங்கள் இருக்கிறனால நான் ஜீன்ஸே போட்டுருக்கிறதுனால எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க எச்சா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி, நாம் மலடாயிட்டோம், சந்திரகாக இருக்காங்க, பார்த்து ஏதோ குழந்தைய கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண் மலடாயிட்டா இன்றைக்கி மண் நம்ம நாட்டில் நம்ம எல்லாமே வேளாளர்கள், நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த மண்ணை நம்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த மண் மலடாயாச்சு. 4% நுண்ணுயிர் இருந்தால் தான் மண்ணில் எந்த செடி போட்டால் வரும். இன்றைக்கி 0.04 தான் மண்ணில் இன்றைக்கி நுண்ணுயிர் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் மண் மலடாயிடுச்சு. தொண்டாமுத்தூரில் இருக்கக்கூடிய ஜக்கி வாசே மண் காப்போம் பெரிய அமைப்பு உலகம் முழுவதும் பண்ணார். அதுக்கு தீர்வு சொல்ல முடியல. அதுக்கு தீர்வு இன்றைக்கி வந்திருக்காங்க. வனம் இந்தியா ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்கை சுந்தரராஜ் வந்திருக்காங்க, பாலண்ணா வந்திருக்காங்க. இங்கே மேலே போட்டிருக்காங்க, விவசாயிகளுக்கு 3 மடங்கு வியாபாரம் பண்ணி கொடுக்குறது, லாபம் பண்ணி கொடுக்குறதா தென்னீராவை இன்றைக்கி கோவிட்லேருந்து கண்டுபிடிச்சி இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்கு 3 மடங்கு லாபம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. தென்னீரை என்னதே நிறைய பேர் தெரியாதுக்கும் நம்ம கொங்கு வியாபாரம் இல்லையா. தெலுங்கு குன்னத்து ஸ்டேஜே தெரியலாம். இன்றைக்கி அதை எடுத்து பதப்படுத்தி எந்த விதமான கெமிக்கல் போடாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கும் அந்த கம்பெனி நஷ்டத்தை தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் விவசாயிகளுக்கு கொடுக்குற பணத்தை கொடுத்து அவங்க ஆபரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த என்ஜிஓ கம்பெனி. இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஊரம் மரம் வச்சு பல்லடத்தில் இருக்கிற அந்த வறட்சியை மாற்றி காமிச்சிருக்காங்க. அந்த மண் மலடாகிறதுக்குமே ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. பயோசார் அப்படிங்கிற கரியை நம்ம மண்ணில் போட்டோம்னா மண் 1000 வருஷத்துக்கு நுண்ணுயிரோடு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான கேஸ் ஸ்டடியில் போயிட்டுருக்கு. நம்முடைய மூதாதையோட மண் நம்ம எல்லாருமே விவசாயத்தில் மைக்ரேட் ஆகிட்டு டவுனுக்கு வந்துருந்தா கூட ஊரில் எல்லாருமே தோட்டம் வச்சுருப்போம். அதையெல்லாம் ஒரு நுண்ணுயிரிலிருந்து நல்ல மண்ணாக மாற்றுறதுக்கு வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்திருக்காங்க. மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை அங்கே மீட்டிங் நடக்குது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கே வந்தீங்கன்னா நம்முடைய விவசாயத்தை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து, ஏன்னா இன்றைக்கி 2025 2050 நம்ம அரிசி கிடைக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை தான் வாங்கி சாப்பிடணும். அந்த சூழ்நிலைக்கு வரப்போகிறோம். அதை மாற்றுறதுக்கு நம்முடைய பூமி பழையபடி நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்க பூமி அடுத்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும்னா அதை மலடு இல்லாமல் நல்ல வளமாக மாற்றக்கூடிய அளவுக்கு முன்ன சொல்யூஷன் தான். நீங்கள் சொல்யூஷன் வந்தாச்சு. நாம் எல்லாருமே சேர்ந்து அந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சேர்ந்து மண்ணை மலடு நீக்கி வளமுழுவதாக மாற்றுவோம் என்று கூறி, எனக்கு இந்த வேட்டிக்கு விருது வழங்கிய உங்கள் நண்பர்களுடைய சங்க தலைவர் மாம ராஜ்குமார், பொருளாளர் அழகேசன், செயலாளர் சுப்பு, நந்தகுமார் அண்ணா, இவங்கெல்லாம் எனக்காக இந்த பத்திரிக்கை எடுத்து அவ்வளோ தூரம் வந்தாங்க, திருப்பூர் வந்தாங்க பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை வளங்கள்.